நிச்சயமாக குரூப் 1 தேர்விலே தேர்வாகி டிஎஸ்பிக்களாக பணியாற்றி தற்போது எஸ்பிக்களாக பதவி உயர்வு பெற்று பணியாற்றி வரும் பலருக்கு ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்கப்படாமலே இருந்து வந்தது. இது 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக பலருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்காமலே இருந்து வந்தது. அதற்கு காரணம் 6 ஆண்டுகளாக அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற வேண்டும். இந்த ஒழுங்காற்று குழு கூட்டம் என்பது ஆண்டுதோறும் நடைபெற்று இது போன்ற ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுப்பதற்கு பரிந்துரை செய்வார்கள். ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு முதலே இந்த கூட்டம் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெறாமல் இருந்து வந்தது. இதனுடைய எதிரொலியாக இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் குரூப் 1 தேர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்கப்படாமலே இருந்து வந்தது. தற்போது 2001 2005ஆம் ஆண்டு வரை காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பியாக பணிக்கு சேர்ந்தவர்கள் தற்போது காவல் கண்காணிப்பாளர்கள் அதாவது எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் ஐபிஎஸ் அந்தஸ்துக்கு முதிர்ச்சி அடைந்து பல ஆண்டுகளாகியும் கவனிக்கப்படாமல் இருந்து வந்தது. தற்போது அந்த கவனிப்பு ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு நடைபெறாமல் இருந்த அந்த ஒழுங்காற்று குழு கூட்டம் அண்மையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார், தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் மொத்தம் 25 அதிகாரிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த தமிழக குரூப் 1 தேர்வில் பயிற்சி பெற்று வந்த 25 அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அந்தஸ்து வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுக்கு குடியரசுத் தலைவரும் திரௌபதி முர்முவும் தற்போது ஒப்புதல் அளித்து விட்டார். எனவே இந்த 25 அதிகாரிகள் யார் என்று பார்த்தால் தாமதத்திற்கான காரணம் என்றால் தற்போது அதிகாரிகளை அறிந்து கொள்வோம். 2018ஆம் ஆண்டுக்கு காவல்துறை அதிகாரிகளான எஸ் மணி, எஸ் செல்வகுமார், டாக்டர் எம் சுதாகர், எஸ்ஆர் செந்தில்குமார், ஜே முத்தரசி, கே ஃபெரோஸ்கான். தற்போது அந்த முழு அட்டவணையை பார்க்கலாம். முழு அட்டவணை அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த டிபி சுரேஷ்குமார், அந்த 25 அதிகாரிகளின் பெயர்களும் இருக்கும், அதிலே முழுமையான பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்களை தற்போது பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு அதிகாரிகளான எஸ் மணி, எஸ் செல்வகுமார், டாக்டர் எம் சுதாகர், செந்தில்குமார், முத்தரசி, ஃபெரோஸ்கான் அப்துல்லா, சக்திவேல், நாகஜோதி ஆகியோரும், அதே போன்று 2019ஆம் ஆண்டுக்கு எம் ராஜராஜன், எஸ் விமலா, டிபி சுரேஷ்குமார் ஆகிய அதிகாரிகள், 2020ஆம் ஆண்டிற்கு வி பாஸ்கரன், டி சண்முகப்பிரியா, எஸ் ஜெயக்குமார், ஏ மயில்வாகனன், எச் ஜெயலட்சுமி ஆகியோரும், அதே போன்று 2021ஆம் ஆண்டை சேர்ந்த பி சுந்தரவல்லி, ஜி உமையால், எஸ் சரவணன், டாக்டர் டி செந்தில்குமார், பி மகேந்திரன், ஜி சுப்புலட்சுமி ஆகியோரும், அதே போன்று பி ராஜன், எஸ் செல்வராஜ், ஜி ஸ்டாலின் ஆகிய 25 அதிகாரிகளுக்கு இந்த அந்தஸ்து தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக தற்போது இவர்களுக்கு அந்த பணியிடை அந்த பயிற்சியும் கொடுக்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் இண்டக்ஷன் ஆவார்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக. எனவே அந்த ஓராண்டுக்கு பிறகு அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக தேர்வு பெற இருக்கிறார்கள். தற்போது அந்த அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பவித்ரா.